வணக்கம். இன்றைய PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற ஆற்காடு நகர பாலாற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள தோப்பு கருப்புசாமி ஆலய வளாகத்தில் இன்று ஜம்பு மகரிஷி பகவானுக்கு மகா பூஜை, கலச பூஜை நடைபெற்றது. இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜம்பு மகரிஷி பகவானுக்கு பூஜை செய்யும் விதமாக முதலில் யாகசாலை மூட்டப்பட்டு பின்பு கலசங்கள் அமைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்பு பூஜிக்கப்பட்ட கலசங்களை வளாகத்துக்குள் ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ ஜம்பு மகரிஷி பகவானுக்கு புனித நீர் ஊற்றி அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை நடந்து முடிந்து பின்பு அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த பௌர்ணமி பூஜையில் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் KL இளவழகன் அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் MK முரளி அவர்கள், திருமுருகன் அவர்கள், AVD பாலா அவர்கள், வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள், வழக்கறிஞர் செந்தில்நாதன் அவர்கள், திரு பழனி அவர்கள், TD மகேந்திரன் அவர்கள், AL பாலாஜி அவர்கள் மற்றும் வன்னியர் குல சத்திரிய இன மக்கள், குறிப்பாக ஜம்பு மகரிஷி கோத்திரத்தில் பிறந்து இன்று வரை வெற்றி கொடி நாட்டி சிறப்புடன் வாழ்ந்து வருகின்ற வன்னியர் குல சத்திரிய மக்கள் ஏராளமான பேர், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு யாகசாலை பூஜை, கலச பூஜையில் கலந்து கொண்டு பூஜிக்கப்பட்ட கலசங்களை கொண்டு வந்து ஜம்பு மகரிஷி பகவானுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பான முறையில் பூஜை செய்தார்கள். இந்த விழாவில் வன்னியர் குல சத்திரிய மக்களும் ஜம்பு மகரிஷி கோத்திரத்தில் உதித்த மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சிறப்பான பௌர்ணமி விழாவை சீரும் சிறப்போடு ஜம்பு மகரிஷி பகவானை வணங்கி மகிழ்ந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கி மகிழ்விக்கப்பட்டன. இந்த சிறப்பான ஏற்பாடுகளை AVD பாலா அவர்களும் திருமுருகன் அவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்ததை வந்திருந்த அனைவரும் அவர்களை மனதார பாராட்டினார்கள். பக்தி செய்திக்காக இன்று பௌர்ணமி பூஜை மற்றும் ஜம்பு மகரிஷி பகவான் சிறப்பு பௌர்ணமி பூஜையிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்.